50 இண்டெக்ஸ் டியூஸ்டே ப்ரடிக்ஷன் அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனில் தான் நம்ம தெளிவாக இருக்கும். பட் இந்த ஐடியாவில் நம்மளுக்கு ஒரு என்ட்ரிஸ் கிடச்சி அப்படின்னா 25,000 இருந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டே அனலிஸ்ட் வந்து செல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 25,000 செல்லுக்கான கன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு எப்போ 24,940 அதாவது 24,950 940 இந்த ரேஞ்ச் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நான் செல்லுக்கான ஃபோக்கஸில் ரெடியாக இருப்பேன். 850 ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டும் நெக்ஸ்ட்டு வந்து 780 ஒன் ஆஃப் த அடுத்த லெவல் டார்கெட்டும் மோஸ்ட்லி இந்த கேப்பை நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ 2 டார்கெட் பேஸ்ட் வந்துட்டு நம்ம மூவ் ஆக ரெடியாக இருக்கும். இதுக்கு பிலோ வரல, இதுக்கு எபோவ் தான் இருக்குது அப்படின்னா 25,000 to 25,040 வரை அகைன் அப் ட்ரெண்ட் போகணும். அங்கேருந்து அகைன் நான் ரிவர்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஓவரால் என்னோட வியூ வந்து ரிவர்சல் தான். இதுக்கு மேலே போனால் மட்டும் நெக்ஸ்ட்டு ரீட்ரஸ்ட் வந்தால் மட்டும்தான் 25,150 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஒரு 200 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே போயிட்டு ரீட்ரஸ்ட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கான ஃபுல் ஃபோக்கஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 100 to 200 பாயிண்ட்ஸ் நாளைக்கு வந்து கேப்சர் பண்ணுறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம யூடியூப் லைவ்ல வந்து நம்மளோட என்ட்ரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காம மைட்டி சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.